நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன புக் படிக்கிற? பேய் புக்குடி. பேய் புக்கா? ஆமா. அப்ப நிஜமாவே பேய் இருக்கா? அதெல்லாம் இருக்காது, புக்ல தான் சும்மா கொடுத்துருக்காங்க. நீ வேற. போடி, டிவில பேய் பார்த்தாலே பயப்படுறவனா நீ வேற. ஏய், நீ ஏன் தேவையில்லாம இப்போ ஞாபகம் வருது. எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க, இந்த பக்கத்து காட்டுல பேயெல்லாம் இருக்காமாமா, ஓவரா சீன் போட்டுட்டு இருந்தாங்க. அப்படி என்னதான் இருக்குன்னு போய் பாத்துலாம் வா. நான் வரலடி. வாடி. வேண்டாண்டி. தேவையில்லாம பயப்படாத. நான் வரல. பரவாயில்ல வாடி. பேய்க்கு கால் இருக்குமா? அது கால கொலுசு எல்லாம் போட்டிருக்குமா? சல் சல் சத்தம் வேற கேக்குமா? அதெல்லாம் பண்ணாதடி நீ வேற. என்னடி நிஜமாவே கேக்குது? அப்போ பேய் பாட்டெல்லாம் பாடுமா? ஐயோ, எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் சொல்றேன் கேளு. தூரத்துல ஒரு நாய் பாத்தியா, நிஜமாவே சத்தம் கேக்குது பாரு. ஆமாண்டி, சத்தம் கேக்குது. காத்துல ஜன்னல்லாம் ஆடி அப்படி டபடபட டபடபட. ஆமா, அந்த சத்தம் கேக்குது. காத்துல லேசா மல்லிகைப்பூ வாசனை வரும். எப்பா, மல்லிகைப்பூ வாசனையும் வருதுப்பா.
காத்துல புகை மாதிரி ஒரு உருவமா கிளம்பும். எப்பா கிளம்பிடுச்சுப்பா, கிளம்பிடுச்சுப்பா. எங்க? இங்க பாரு. காட்டுக்குள்ளே பாட்டு சொல்லும் கன்னி பூவும் நான் தானோ. பூத பிரேத பிசாசு வேதாள பேயின் ஜம்பம் ஜடம் பம்பம். காட்டுக்குள்ளே பாட்டு சொல்லும் கன்னி பூவும் நான் தானோ. கிட்ட வந்து கொஞ்ச சொல்லும் சின்ன பொண்ணும் நான் தானோ. நிழலாய் தானோட நானோ உன் கூட. என் ஊர் என்ன என்ன, என் பேர் என்ன என்ன, நான் தான் யாரு யாரு, என் வழி யாரு. ஓ என்னாலும் ஆசைகள் என்னை விடுமோ. நீ தழுவ நான் வரவோ. இந்நாளில் சூடாகும் என் மனமும் கண் விழி மேல் நீ இல்லையோ. மோகினி பிசாசு என் இனந்தான், சாத்தானின் பேய்கூட என் நிழல்தான். மோகினி பிசாசு என் இனந்தான், சாத்தானின் பேய்கூட என் நிழல்தான். பருவத்துணை மயக்கி உன்னை பாய் போட நீ வாடா. காட்டுக்குள்ள பாட்டு சொல்லும் கன்னி பூவும் நான் தானோ. கிட்ட வந்து கொஞ்ச சொல்லும் சின்ன பொண்ணு நான் தானோ. நிழலாய் தாரோட நானோ உன் கூட. என் ஊர் என்ன என்ன, என் பேர் என்ன என்ன, நான் தான் யாரு யாரு, என் வழி யாரு. ஓ இப்போ வர பேய்க்கெல்லாம் இவ்வளோ பயப்படுறியே. 2000 வருஷம் முன்னாடி ஒரு கதை நடந்தது, சொல்றேன் கேளு. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தானா. அந்த ராஜாவோட ஆஸ்தானத்துல ஒரு நாட்டியக்காரி சந்திரமுகின்னு இருந்தானா. அந்த சந்திரமுகிய இந்த ராஜா கொலை பண்ணிட்டானா. அந்த ராஜாவை பழிவாங்க அந்த சந்திரமுகி இந்த காட்டுல தான் ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு வெறியோட அலையுதுன்னு ஒரு பொருளி. ஐயோ, அப்ப இந்த பேயும் கிளம்பிடுமா? సరసకురారా రారా చిత్తకు చేరా ప్రాణమే నీదిరా ఏలకు రాదరా శ్వాసలో శ్వాసమే రారా తోం 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 తోం
నన్ను వదలవా ఒరే కుక్క ఎంత ధైర్యం ఉంటే నా ముందు నుంచే నాతేతారు త్వరా వాళ్ళని చంపి తాసి బుడగా తీసి నా పగ తీక చంద్రముఖి కాదురా பிரியங்கா, ஸ்ரீனிஷா, நித்யஸ்ரீ மேம் அண்ட் ரக்ஷிதா அண்ட் சுகன்யா எல்லாரும் சேர்த்து தான் சொல்லணும். இது ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஒரு 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 என்டர்டெய்னிங் மியூசிக்கல் ஆக்ட்னா இதுக்கு மேலே பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு நீங்கள். அமேசிங் ஸ்டஃப், அமேசிங். Singing was 99% there. I mean, Priyanka, beautiful singing. Nityashree, great attempt and really, really well done. Srinisha, ரொம்ப டிஃப்ரெண்டான சாங் அட்டெம்ப்ட் பண்ணீங்க. All together, in the act came together beautifully. தேங்க்யூ மேம்